என்னை எதற்காக படைக்க வேண்டும்? வாழ்க்கை தொடக்கத்தில் எனக்கு துரிந்து கொடுத்து விட்டாயே இறைவா. சின்ன சிறு வயதில் என்னுடைய தாய் தந்தை பிரித்து விட்டாயே இறைவா, இறைவா. ஆத்துக்கு பக்கம், ஆத்துக்கு பக்கம், ஆத்துக்கு உரைக்கிற ஊத்துக்கு பக்கம், யாரோ வச்ச தென்னை அது நம்பி இருக்குது மண்ணே. தானாக வளர்ந்த மரம் பாரம்மா, ஒரு தாயாரு தந்தை யாரு கூறம்மா. ஆத்துக்கு பக்கம், ஆத்துக்கு பக்கம், ஆத்து சூரக்கிற ஊத்துக்கு பக்கம், யாரோ வச்சே தென்னை அது நம்பி இருக்குது மண்ணே. தானாக வளர்ந்த மரம் பாரம்மா, அது தாயாரு தந்தை யாரு கூறம்மா. ஆண்டவனும் நானும் இங்கு அண்ணன் தம்பி கேளு புள்ளே, அவனுக்கு என்ன போல அப்பா அம்மா யாரும் இல்லை. ஆத்துக்கு பக்கம், ஆத்துக்கு பக்கம், ஆத்து சூரக்கிற ஊத்துக்கு பக்கம், யாரோ வச்சே தென்னை அது நம்பி இருக்குது மண்ணே. தானாக வளர்ந்த மரம் பாரம்மா, அது தாயாரு தந்தை யாரு கூறம்மா. வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒண்ணு அப்பன் தந்தான், தாலி பற்ற கடனை தீர்க்க தாயார் என்ன பெற்று புட்டா. ஆத்துக்கு பக்கம், ஆத்துக்கு பக்கம், ஆத்து சூரக்கிற ஊத்துக்கு பக்கம், யாரோ வச்சே தென்னை அது நம்பி இருக்குது மண்ணே. தானாக வளர்ந்த மரம் பாரம்மா, அது தாயாரு தந்தை யாரு கூறம்மா. இறைவா, நான் யாருக்கு தீங்கு செய்தேன்? யார் கொடிய நான் கிடைத்தேன்? எனக்கு ஏன் இப்படிப்பட்ட இந்த அமராவதி நாட்டிலே அமரனாக நானும் சாத்தியோட தங்கையும் பிறந்தோம். நாங்கள் பிறந்த மறுகணமே என்னுடைய தாய் தந்தைகளை விட்டு பிரிந்து விட்டார்கள். அங்கிருந்து இன்று வரை என்னுடைய தங்கையை நான் பிரச்சனத்தை காப்பாற்றி வருகிறேன். ஆனால் நான் பிரச்சனத்தை காப்பாற்ற நிலைமை என்னுடைய தங்கைக்கு தெரிந்தால் என்னுடைய தங்கை மனது என்ன பாடுபடுமா தெரியவில்லையே இறைவா. சாந்தி, சாந்தி.
பக்கம் ஏன் பாட்டு மனசில நிற்கும் நான் பாடும் நேரம் போதுதான். 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 இந்த தங்கையை காப்பாற்ற ஒவ்வொரு நாளும் நீ படும் வேதனை எனக்கு தான் தெரியும். இந்த தங்கை உன்னுடைய மனதில் ஆசை என்ன? பிறந்த பிறகு தாய் தந்தை தாயுடைய முகத்தை பார்த்தது கிடையாது, தந்தையுடைய முகத்தை நான் பார்த்தது கிடையாது. அண்ணா, அன்று முதல் இன்று நாள் வரை தாய்க்கு தாயாகவோ தந்தைக்கு தந்தையாகவோ இந்த தங்கையை சிரசிரமோடு வளர்த்து வருகிறேன். அண்ணா அண்ணா உன்னை பார்க்க வேண்டும். நீ எங்கே சென்றிருக்க தெரியவில்லையே அண்ணா. இந்த தங்கை உன்னிடம் ஒன்றை கேட்க நீண்ட நாள ஒரு ஆசை. என்ன என்னமா கேட்க போற அண்ணா? ஆமா, இது கைத்தில் இருப்பது இது என்னன்னா? இது அடடி, இதை கேட்கிறியா? இதுதான் முத்துமணி. இது கோலமணி. அண்ணா, இது முத்துமணி, இது பாலமணி சொல்கிறேன். ஆமா, இது என்னன்னா? இது எனக்கு பசி எடுக்குமா, பசி பொறுக்க முடியல. மாமா போய் சாப்பிடலாம். அண்ணா, இதை பற்றி கேட்க முடியல, இப்போது சொல்ல முடியாது. உனக்கு பசி எடுக்கிற பசி சொல்கிறீங்களே, இது என்னதான் சொல்லுங்களா? அடடே, இதை பற்றி சொல்ல வேண்டும். இவ்வளவுதானே சொல்றேம்மா, சொல்றேன். ஆனா இப்படி கிடையாது. காலம் வரும் நேரம் வரும் அப்படி சொல்றேம்மா. காலம் வர நேரம் வர காலம் வர நேரம் வர எப்போதுதான் அந்த நேரம் வர போகிறது. சொல்றேம்மா, சொல்றேன். ஆனா இப்ப இல்ல, காலம் வரும்போது சொல்றேம்மா. அதை விட இத பாரு, கண்டிப்பாக எனக்கு நேரம் வருவது கண்டிப்பாக சொல்லையா சொல்கிறேன். அண்ணா, அது கிடையாது. இன்னொன்று கேட்கணும் ஒரு ஆசை. என்ன கேட்க போறேன் அண்ணா?
எங்க கல்வி சாலையில் ஆண்டு விழா ஒன்று நடக்கிறது. ஆண்டு விழா. அந்த ஆண்டு விழாவில் அனைத்து பெண்களும் விதவிதமான ஆடை போட்டுக் கொண்டு வருவாங்க. இந்த தங்கிக்கு எந்த ஒரு துணிகளை இருப்பது ஒண்ணுதான். அதனால எனக்காக ஒரு ஆடை ஒன்று வாங்கி வர வேண்டும்னா தங்கா, என்னுடைய உடல் பொருள் ஆக அனைத்தும் நீதான் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்க நீ எதை கேட்டாலும் வாங்கி தருவதற்கு பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆமா சரியண்ணா. அனைத்துமே அதிகாலை எழுந்தவுடனே வேலைக்கு போகிற தங்கா, வேலைக்கு போகிற சொல்றீங்க. ஆனா நீ செய்யக்கூடிய வேலை என்னன்னு தெரியலண்ணா. நான் செய்யக்கூடிய வேலை என்ன ஒன்று சொல்வது? அடடே, விவசாயமா விவசாயம். அண்ணா, அந்த விவசாய வேலை இன்று நான் பார்த்தே ஆகணும். ஐயோ வேண்டாமா, வேண்டாம். நான் வேலை செய்வதை நீ பார்த்தால் உன்னுடைய கண்ணில நிச்சயமாக கண்ணீர் வரும். அப்படியா? ஆமா அண்ணா, நீ கஷ்டப்படுவதை நான் பார்த்தா என்னுடைய கண்கள் தண்ணி வழியும். நிச்சயமாக அதெல்லாம் பார்க்க கூடாது. சரியண்ணா, அதை விட எப்படியோ ஒன்று நீ எந்த வேலை சரி எனக்கு தெரியாது. எனக்கு தேவை ஒரு ஆடை. உனக்கு தேவை ஒரு ஆடை? அவனா நிச்சயமா வாங்கி தருவேன். எனக்கென இருப்பது ஒரே தங்கை, ஒப்பற்ற தங்கை. அந்த ஒரே தங்கை, ஒப்பற்ற தங்கைக்கு நான் காப்பாற்றுவதற்காக இந்த பாவினை வீடு வீடாக சென்று பிச்சை எடுக்கிறேன். பிச்சை எடுத்தால் அவனுடைய தங்கையை நான் காப்பாற்றுகிறேன். அதனால் என்னுடைய தங்கை அவள் கேட்ட ஆடி நான் வாங்கி தர வேண்டுமையானால் உங்களால் என்ன உதவி செய்யுங்கள் ஐயா, உங்களால் என்ன உதவி செய்யுங்கள் ஐயா. 10 மாதம் சுமந்து பாலூட்டி தானாட்டி சீராட்டி வளர்த்தினுடைய தாய் இருந்திருந்தால், அறுவை கண்ணை திறந்த என்னுடைய தந்தை இருந்திருந்தால் எங்களுக்கு இப்படிப்பட்ட நிலைமை நேர்ந்திருக்குமா? எப்படிப்பட்ட நிலைமை நேர்ந்திருக்குமா? இறைவா, இறைவா, 2 கட்ட வரல கட்டி வச்சு நீயும் கட்டியிலே தூங்க, மரக்கட்டையிலே வேக போரு அப்பா நீ போரு, நான் தூக்கி போரு. 2 கட்ட வரல கட்டி முடிச்சு கட்டில தூங்க, மரக்கட்டையில வேக போரு அப்பா நீ போரு, போத்தேர நான் தூக்கி போறேன். 2 கட்ட வரல கட்டி வச்சு நீயும் கட்டிலே தூங்க, மரக்கட்டையிலே போரு அப்பா நீ போரு, போத்தேர நான் தூக்கி போறேன். அப்பா, எங்களை விட்டு எனக்காக போகிறீர்கள். அப்பா, அப்பாவும் மூச்சு நின்று போனதுமே அம்மா கண்களிலே கண்ணீர் கோலந்தா. அப்பா கடவுள் எங்க வாழ்க்கையிலே எங்க குடும்பத்துக்கு தந்த சோகந்தான். பூவும் இல்லை, அம்மாவுக்கு பொட்டும் இல்லை, இல்லை அம்மாவுக்கு பொட்டும் இல்லை, அம்மாவுக்கு பொட்டும் இல்லை, மஞ்சள் முகம் நீ இல்லாம பூத்ததில்லை. அப்பா பாரு, ஒரு தடவை மீத போட்டாங்களே பட்டு போடவ போரே அப்பா நீ போரே, போத்தீரே நான் தூக்கி போறேன். 2 கட்ட வரல கட்டி முடிச்சு கட்டில தூங்க, மரக்கட்டையில வேக போரே அப்பாடி போரே, போத்தீரே நான் தூக்கி போறேன்.
ஒடுங்கி போச்சுப்ப அப்பா உடம்பு சுடுகாட்டுலதா இறுதி சடங்கு முடிஞ்சு போச்சுப்பா எங்க அப்பா எங்களை கஷ்டப்பட விட்டதில்லை எங்க அப்பா எங்களே கஷ்டப்பட விட்டதில்லை கோபம் வந்தா கூட எங்களை திட்டியதில்லை அப்பா ராஜா வாழ்க்கை வாழ்ந்தே உன் மனைவி மடித மண்ணா சாஞ்ச போரே அப்பா நீ போரே போத்தீரே நான் தூக்கி போரே ரெண்டு கட்ட வரல கட்டி முடிச்சு கட்டில தூங்க மரக்கட்டையில வேக போரே அப்பா நீ போரே போத்தீரே நான் தூக்கி போறேன் நான் பிச்சை எடுக்கும் இந்த நிலைமை என்னுடைய தங்கை கண்டுபிடித்தால் என்னுடைய தங்கை என்ன பாடுபடுமோ தெரியவில்லை என்னுடைய சாந்தி பொழுது என்ன உண்ணாகும் அண்ணன் இதுவரை காணவில்லை எனக்காக ஆடை வைத்து சொன்னார் எங்க சென்றிருப்பா தங்கா இதுதான் நீ செய்யக்கூடிய விவசாய வேலை என்ன இந்த தங்கையிட பொய்யை சொல்லிவிட்டு வீதி வீடாக சென்று பிச்சை எடுத்துதான் இந்த பாவியை காப்பாற்றி வருகிறேன் அண்ணா உன்னை காப்பாற்ற இந்த பாவிக்கு வேறு வழி தெரியவில்லை அம்மா நான் என்னம்மா செய்வது நான் என்ன செய்வது சாந்தி அந்த மன்னவள் எங்கள் தென்பாண்டி முத்தே அந்த புண்ணிய இறந்தே எங்கள் பூமையில் கொத்தே ஒரு சொந்தம் இங்கே யாரும் மன்னவள் பாடும் தமிழ் பிறந்தே தென் பாண்டி முத்தி முத்தி புண்ணியே தேடு புவி பிறந்த பூமஞ்சள் கொத்தி கொத்தி நம்மை சொந்தம் கொள்ள இங்கு யாரும் இல்லை நம்மை சொந்தம் கொள்ள இங்கு யாரும் இல்லை ஆரிரோ ஆரோ ஆராரிரோ ஆரிரோ ஆரோ ஆராரிரோ ஏடு கெட்டு போனாலும் மனசு கெட்டு மட்டும் போகாது வாடாமணி நான் காத்திருந்தேன் அந்த சாமி துணையை எதிர்பார்த்திருந்தேன் வருங்காலம் வாடும் ஏழைக்குத்தான் மன்னவன் மாடும் தமிழ் பிறந்த என் பாண்டி முத்தி முத்தி புண்ணிய தேடு புவி பிறந்த பூமஞ்சள் கொத்தே கொத்தே
நம்மை ஆதரிக்க யாரும் இல்லை. வாடாதே தங்கா நான் இருக்கேன். மன்னவள் நாடும் தமிழ் பிறந்து என் பாண்டி முத்தி முத்தி. உன்னை காப்பாற்ற இந்த பாவிக்கு வேறு தெரியவில்லை அம்மா. என்னை மன்னித்து விட தங்கா, மன்னித்து. இந்த தங்கைக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும், செய்து கொடுக்க வேண்டும். சத்தியமா? அதற்காக இன்னொரு எந்த நேரத்தில் எப்போது நான் பிச்சை எடுக்க வேண்டும் எனக்கு சத்தியம் செய்து கொடுக்கலண்ணா. தங்கா, இனிமேல் எந்த நேரத்திலும் நான் பிச்சை எடுக்க மாட்டேன், இது சத்தியம். எங்க போக போறேன் தெரியுமா? எங்கே? வேலைக்கு செல்ல போகிறேன், உழைக்க போகிறேன், ஊதியத்தை பெற போகிறேன். அதை வைத்து உன்னை காப்பாற்ற போகிறேன். அப்படியா? ஆமா. வேதனையில் நீர்வாடி சோதனையில் போராடி சாதனையை பெற்றவரே நீர் மீண்டும் இங்கு வந்திரையா. சாதியத்தை சங்கருக்க சமத்துவத்தை மீட்டெடுக்க போர்முரசாய் அவதரித்த எங்கள் போர்வாளே வந்திரையா. கீழ்ஜாதியரும் பழி சுமந்து எங்கள் பீமராவாய் பிறந்தவாரே அண்ணலே அடங்கியிருந்தேன் பிறந்திரையா பிறந்திரையா. அந்த அம்மாவோட ஊரிலே ஜாதியொரு பேரிலே அந்த அம்மாவோட ஊரிலே பிறந்த பேர் ஒளியே எங்கள் சமுதாய போராளியே அண்ணனே. குடிக்க தனி கிளாஸா
வைத்தார். பெண் உரிமை வாங்கி தந்தே எங்கள் மண் உரிமை நாயகனே, இன்று அரசியலில் ஆட்சி தந்தே எங்கள் அதிகார ஆண்டவனே, கிழாது என்று சொல்லி